வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையர்லேருந்து ஆரம்பிப்போம். ட்ரூ மேக்கன்டையர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின் பண்ணிட்டாரு. இப்போது டைட்டில் டிஃபெண்டிங் பண்ண போகிறார். கண்டெண்டர் மேட்ச் நடக்க போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் ஃபஸ்ட்டு டிஃபெண்டிங் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே டைட்டில் மாற்றிடுவாங்களா, இல்லை எலிமினேஷன் சாம்பியனில் மாற்றிடுவாங்களா, சும்மா ட்ரூ கிட்ட கொடுத்து எடுக்கிறாங்களா, அந்த கதையே இல்லை. இப்போது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் வந்திருக்கு, பிக் ரூமர். ட்ரூ மேக்கன்டையர் WrestleMania 42ல் சாம்பியனோட என்டர் ஆக போகிறாருன்ற மாதிரி வந்துருச்சு. இப்போது இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது, இன்னும் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு தலைவன் ட்ரூ மேக்கன்டையர் 3 மாதம், ஆமாம், இன்னிலேருந்து இப்போ பண்ணுறதுலேருந்து சேர்த்தா 4 மாதம், கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு ட்ரூ மேக்கன்டையர் தான் ஸ்டில் சாம்பியனாக இருக்க போகிறாரு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 மாதத்தில் 4 டைட்டில் டிஃபெண்டிங்காச்சும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4 பேப்பர் வியூஸில் 3 பேப்பர் வியூஸ் தான் இருக்குது குறுக்கால. இருந்தாலும் வேறு ஏதோ ஸ்மாக் டவுனில் இந்த மாதிரி சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் வரும், அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபெண்டிங் நடந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஃபெண்டிங் இருக்கலாம், இல்லை 4 டிஃபெண்டிங்க்கு மேலேயும் இருக்கலாம். ட்ரூ மேக்கன்டையர் எப்பயுமே இந்த ஃபைட்டிங் தான் விரும்புவார். எப்பப்பெல்லாம் ஒரு டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் ஃபைட் பண்ணி நல்ல இன்னும் பெரிய பெரிய லெவலுக்கு போகணுன்னு தான் பார்ப்பார். அதனால் அவர் சொல்லவே தேவையில்ல, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்ஸ் வராங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டைட்டில் டிஃபெண்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஜெட்காரர்கள்லாம் வின் பண்ணி கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலே ஆகுது, நோ டைட்டில் டிஃபெண்டிங். அதே பங்கு வின் பண்ணார். பங்கு பார்த்தீங்கன்னா அவர் 2 டிஃபெண்டிங் பண்ணிட்டார்னு நினைக்கிறேன். 2 டிஃபெண்டிங்காக ஒரு டிஃபெண்டிங்னாச்சும் பண்ணார், இல்லை 2 டிஃபெண்டிங், ஃபின் பேலர், பிரான் பிரேக்கர் கூட. ஆனால் ஜெட்காரர்கள் ஒன்றும் பண்ணாமல் வச்சுருக்காங்க பாருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டன். என்னதான் ப்ரோ இது ரூமர் போயிட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஆடம் பேர்ஸுக்கிட்ட பாலேமன் சொல்லியிருப்பார்ல, போயிட்டு பேசிகிட்டே இருப்பார். ஆடம் பேர்ஸ் ஃபுல் பேக்கப் பண்ணுவார். நான் மேனேஜர்ப்பா, அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மிரட்டி விட்டுட்ருப்பார். பட் பாலேமன் வந்து உனக்கு ஒரு ஃபோன் வரும் பாரு, அது எடுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். எடுக்கும்போது சிரிச்சின்னே எடுத்தார். எடுத்ததுக்கப்புறம் மூஞ்சி தொங்கி போச்சு. யாரோ பார்த்தீங்கன்னா பேசியிருக்காங்க, பெரிய ஆள். அவங்க பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அடுத்த வாரம் சஸ்பெண்ட் பண்ணார். அவங்க ஃபோன் பேசி இல்லை அவங்க சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அடுத்த வாரம் வரணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதில் சில நேம்ஸ் அடிப்படுது. பிராக் லெஸ்னர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர், ஏன்னா இவங்க டீமில் தான் இருக்காங்க. பிராக் லெஸ்னர்ன்ற மாதிரி ரூமர் இருந்திருக்கு. அதை விட்டா பார்த்தீங்கன்னா அது ராக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் பேர்ஸோட பெரிய ஆள் தான், ஏன்னா டிகோஆர் ஒரு பார்ட்டாக இருக்கார். அவர் சொன்னால் எல்லாமே நடத்தலாம். ட்ரூ மேக்கன்டையர் வெளியே போனார், அவர் கூட்டு வந்து திருப்பி வச்சிருக்கிறதே அவர் தான் கம்பெனியில். அதனால் ராக்கு சொன்னால் வாய்ப்பு இருக்குது. அப்போ ராக்கு தான் இவங்களுக்கு மேலே இருக்காரான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. அப்புறம் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டனும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆடம் பேர்ஸே பார்த்தீங்கன்னா போக போகிறாரு, அவர் இடத்துல வேற ஒருத்தவங்க வர போகிறான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ஆடம் பேர்ஸுக்கு பதில் ஸ்டோன் கோல்டு வரலாம், இல்லை ராக் வரலாம், இல்லை வேணுக்குன்னே மிரட்டி இந்த டீமுக்கு எல்லாம் மேலே இருக்கிறது ஃபைனல் பாஸ்னுன்ற மாதிரியும் சொல்லலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர்த்து பிராக் லெஸ்னர் இருக்கார்ல, பிராக் லெஸ்னர் சப்போர்ட்டை வச்சு அவரும் இந்த மாதிரி அவர் கொண்டு வந்திருக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்றது தெரியல. சில பேர் வின்ஸ் நேம் கூட அடிபட்டுது. வின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வின்ஸு பார்த்திங்கன்னா இப்போது ரிட்டர்ன் பண்ண போகிறாரு WWE. பாலேமன் கூட இன்டர்வியூ சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வின்ஸு ஆல் ஆஃப் ஃபேமில் எதிர்பார்க்கலாம், வின்ஸ் மிக்மேன் இருக்கார், இன்னும் ஸ்டில் இந்த கம்பெனிக்கோசரம் லைட்டாக பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இருக்குமோன்ற மாதிரி தோணுது. இதில் வின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கறதோட ராக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ராக்குக்கும் பாலேமனுக்கும் சில முன்னாடி இருந்து கதைகள்லாம் இருக்குது. அதை பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி ஒன்று சேர்த்தாங்கன்னா இது ஓகே ஆகிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிராக்காக இருக்காது, ராக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிராக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ராக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது பிராக்கா ராக்கா இல்லை வின்ஸா ஸ்டோன் கோல்டானு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ், நான் சொன்ன மாதிரியே தான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், மறக்காமல் போய் பார்க்கலாம், கூட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, செக் அவுட் பண்ணிக்கோங்க ஒரு டைமு. ரோமன் ரெயின்ஸு மண்டே நைட் ராக்கு வருவாருன்ற மாதிரி ரூமர் வந்துடுது. ஆனால் அங்கெல்லாம் வரமாட்டார். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் தான் என்ட்ரு ஆக போகிறான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ ஸ்மாக் டவுனில் டீஸ் பண்ணியிருக்காங்க ரோமன் ரெயின்ஸை. ரோமன் ரெயின்ஸ் சொல்லிட்டாரு, நான் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளில் இருக்கேன்ப்பா, டிக்கெட் எல்லாம் வாங்கி ரப்பிடுங்கப்பா, என்னை வச்சு இவனுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்லப்பான்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க போல். ரோமன் ரெயின்ஸுன்னு சில ஒரு சின்னதாக டீஸ் ஒன்று ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணானுங்க. அவர் ராயல் ரம்பிளில் பண்ணது, சாம்பியன்ஷிப் எடுத்துகிட்டு போனது, சண்டை போட்டது. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ரோமன் ரெயின்ஸ் இருக்க போகிறார் ராயல் ரம்பிள், அது இட்ஸ் அஃபிஷியல்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கைஸ் தலைமை இருக்க போகிறாரு. பிராக் லெஸ்னர் இன்டர்வியூ மண்டே நைட் ரால வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ் வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறையில் சந்திக்கலாம். பை பை
கைஸ்.